இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரேம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அது எங்கே வாங்கலாம், அது ஆன்லைனில் வாங்கினா சேஃபா இல்லையா, சேம் டைம் அது எப்படி நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். சேம் டைம் உங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுனே தெரிலனா மேலே வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், ஐ பட்டனில் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு திங் என்ன மேட்ச் பண்ணணும்னா டிடிஆர் அதோட வெர்ஷனை மேட்ச் பண்ணணும். டிடிஆர் 3னா 3 மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரீக்வன்சின்னு வரும்போது நீங்கள் ஏற்கனவே இருக்கிறதோட போடுறீங்கன்னா அதே ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் 1866 சர்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க 1600. பட் நான் டுவெல் சேனலில் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். 4GB ஒரு டுவெல் சேனலில், அதுவும் ஹையர் ஃப்ரீக்வன்சியில் 1886 போடலான்னு பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா அது பட்ஜெட் ரொம்ப ஹெவியாக போணுச்சு, அதனால் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1600 நான் ஏற்கனவே இருக்க அந்த 2GB ரேமோட நான் மேட்ச் பண்ணலான்னு அப்புறம் ஐடியா பண்ணேன். இந்த மாதிரி பண்ணலாம். உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது 2GB ரேம், இப்போ நீங்கள் வாங்க போகிற 4, 6 நீங்கள் என்ன டைப்பில் வேணால் போட்டுக்கலாம். அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே இருக்குது 2னா, இப்போ நீங்கள் போடுற ரேம்லேருந்து 2 வந்து அது டுவெல் சேனலுக்கு எடுத்துக்கும். பேலன்ஸ் பூரா சிங்கிள் சேனலில் ரன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு என்னோட 8GB ரேமா, அப்போ அதில் உள்ள அந்த 2GB ரேம் எடுத்துக்கிட்டு 4GB டுவெல் சேனல்லையும் பேலன்ஸ் 6GB வந்து சிங்கிள் சேனல்லையும் ரன் ஆகும். 10GB ரேம் இப்போ நான் ஆட் பண்ண போகிறது. இந்த இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் செல்லர்ஸ் வரையும் இருக்காங்க இந்த கன்சிஸ்டன்ட் பிராண்டில். இது ஓரளவு நல்ல பிராண்ட் தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 519 வரையும் கிடைக்குது. மேபி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் DDR 3 அப்படின்னு வரும்போது. ஓவராலாக நான் செக் பண்ணதுலேயே இந்த ஒரு பிராண்டு தான் லோ பட்ஜெட்டில் நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நல்லா இருந்துச்சு. பட் இதுலேயே டிஃப்ரெண்ட் செல்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட கூடவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவு கம்மியாக வாங்கிக்கோங்க. இதோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 15% கிட்ட ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது, இதில் நெகட்டிவும் இருக்குது. மேபி உங்களுக்கு டிஃபெக்டிவாக வந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அதை எப்படி ரிட்டர்ன் போடுறேன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நான் ரீஃபண்டபுளாக இருக்கும், நான் ரிட்டர்ன் பண்ண முடியாது. என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். பண்ணலாம், சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படிங்க நான் சொல்கிறேன். இப்போ நான் வாங்கினது வந்து இந்த ரேம் தான். இதில் பாருங்கள் CL11111128 போட்டிருக்கு பாருங்கள், அதான் டைமிங். இதில் எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு, நான் அந்த மாதிரி பார்த்தேன். ப்ளஸ் இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 555 தான். ரேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. 1600 மேட்ச்சில். இப்போ ஏற்கனவே என்கிட்ட இருக்கிறது 1600 2GB ரேம், இது வந்து 8GB ரேம் அதே வேரியண்ட்டில். ஸோ இப்போ நான் இதை போடும்போது எனக்கு 10GB ரேமாக மாறும். ஸோ நீங்களும் உங்கள்கிட்ட எவ்வளோ ரேம் இருக்குது அப்படிங்கிற கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டுவெல் சேனலில் போடுறதுனாலும் போடலாம். இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ரேம் 1GB ரேம் தான் ப்ரோ எனக்கு இருக்குது, நான் இப்போ ஒரு 8GB போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 2 4GB வாங்கி நீங்கள் டுவெல் சேனலில் போடலாம். இல்லை நீங்கள் அந்த 1GB ரேமோட அந்த 8 ஆட் பண்ணுறதுனால பண்ணலாம். பட் அது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிளை தவிர்த்து டுவெல் சேனல்லே போட பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நமக்கு வந்த அந்த அமேசான் ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அப்படியே நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கேன், இதுவரை அன்பாக்ஸ் பண்ணல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வாங்கும் போதே உடஞ்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன். இப்போ நம்ம ஓகே, இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இவ்வளோதான் கைஸ் ரேம். இதான் டெஸ்க்டாப் ரேம். நீங்கள் இதே லேப்டாப் ரேம் வாங்கினீங்கன்னா இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ரேம் பார்த்தீங்கன்னா DDR 3 ரேம் தான். ஓகே, மற்றதை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இதுதான் நம்மளோட ஓல்டு பிசி. இந்த பிசியில் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட கேபினெட்டில் ஒரு சைட் ஆஃப் த பிளேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம வந்து அதை போர்டை கழட்டணும், வேறு எதுவும் கழட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த ஒரு பிளேட்டை மட்டும் கழட்டினா போதும். இதில் 2 ஸ்க்ரூ இருக்கும், அப்படி கழட்டிக்கும். உங்கள் கேபினெட்டில் எத்தனை ஸ்க்ரூ இருக்கோ ஜஸ்ட் கழட்டிக்கும். நம்ம ஸ்க்ரூ போடுற பழக்கம் இல்லை, நான் அப்பப்போ ஓப்பன் பண்ணுவேன். ஸோ நம்ம ஓப்பன்லேயே வச்சுக்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒயர்ஸ் எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி இதுதான் நம்மள்ட்ட இருக்க ஓல்டு 2GB ரேம். நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இந்த 2 கிளிப்பையும் ஜஸ்ட் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். இதுதான் நம்மளோட பழைய ஓல்டு ரேம், 2GB ரேம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரேமோட சேர்த்து நம்ம இப்போ நியூவாக வாங்கியிருக்க அந்த 8GB ரேமையும் நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். அதே ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு நான் மாட்டிக்கிறேன். நீங்கள் மாட்டும் போது மெயினாக அந்த இதை பார்த்துக்கோங்க, அந்த ஹோலை பார்த்து கரெக்டாக மாட்டுங்க, இல்லாட்டி உடஞ்சிரும். ஸோ இப்படி வச்சு ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிப்பு வந்து லாக் ஆகிக்கும். என்னோட லாக் ஆகாது, இது வந்து இத்து போன பிசி, நானே லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட அந்த நியூ ரேமையும் நம்ம மாட்டோம். இதுதான் நம்மளோட அந்த நியூ ரேம், ஹேண்டி ஸ்போர்ட்ஸ். இதே அந்த மாதிரி அந்த லாக்கை பார்த்து செக் பண்ணி மாட்டிக்கோங்க. மாற்றி மாட்டினோன்னா முடிஞ்சிடும். நான் மாற்றி தான் மாட்டிகிட்டு இருக்கேன், கரெக்டாக மாட்டிக்கோங்க. இப்படி வச்சு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிக்கும். ஓகே, நோட்டில் லாக் ஆகாது, மேனுவலாக தான் பண்ணணும். ஓகே,
ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. மோஸ்ட்லி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டஸ்ட்டெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மாட்டிக்கோங்க. வேறு எந்த ஒயரையும் கழட்டிடாதீங்க. நீட்டாக அந்த ரேமை மட்டும் மாட்டிடுங்க. டஸ்ட் இருக்கனாலையும் சில நேரத்தில் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் கழட்டிட்டு லைட்டாக அதை தொடச்சிட்டு மாட்டுறது பெஸ்ட்டு. உங்களுக்கு டயம் இருந்தால் பண்ணலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி இந்த பிசியை ரன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துருவோம். டூ ஆர் டை தான். ஜஸ்ட் டக்கு டக்குன்னு எல்லா பிளக்கையும் இதே மாதிரி எடுத்து மாட்டிடுங்க. மாட்டிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், இல்லாட்டி என் பிசிலாம் ஒரு வாரம் ஆகும் ஓப்பன் ஆக. என்னோட பார்த்தீங்கன்னா டுவல் பூட் பிசி, அதனால தான் 2 வயசு காட்டுது. உங்களுக்கு டுவல் பூட் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஜஸ்ட் அதை போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பிசி ஆன் ஆக போகுது, ரெடி ஆக போகுது. சும்மா 8 GB ரேம் பக்காவாக நிற்கும். மாட்டிட்டு ஆன் பண்ண உடனே எனக்கு இந்த எரர் வந்துச்சு, கம்ப்யூட்டர் பூட் ஆகலை. மேபி உங்களுக்கு வராது, என்னோட டுவல் பூட் சிஸ்டங்கிறனால வந்துச்சு. நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரேமை ஒரு 2-3 வாட்டி கழட்டி மாட்டினேன், ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடுச்சு. மேபி இதே டெக்னிக் தான். உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்லாட்ஸை மாற்றி பாருங்கள், மாட்டி ஆன் பண்ணி பாருங்கள். அப்படியும் ஒர்க் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு பயோஸ்க்கு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை பூட் பண்ணுங்கள். உங்கள் பயோஸில் போய் செக் பண்ணி முதல்ல அந்த ரேம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பயோஸில் நான் என்னோடய சிஸ்டத்தை பயோஸ்க்கு கொண்டு போய் காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டோட்டல் மெமரி அப்படிங்கிறதுல காட்டுது பாருங்கள், 10,240 MBன்னு காட்டுது. அதான் நம்மளோட 10 GB ரேம். அப்படி உங்களுக்கு பயோஸில் காட்டலை ஒர்க் ஆகலைன்னா எப்படி ரிட்டர்ன் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன், ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அந்த 2 ரேமோட ஸ்பீடையும் செக் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே உள்ளது தான். இப்போ நான் 2த்துலேயும் எட்ஜை ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மால் 10 GB ரேம் ஓப்பன் ஆகி ரெடியாக நின்றுச்சு, செகண்டில் வந்துடுச்சு. பட் நம்மால் 2 GB ரேம் வந்து எப்போ வருவார்? ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்குது இல்லை சாப்பிட்டு வரணும் அப்படின்னா போய் நீங்கள் சாப்பிட்டு வந்துடலாம். ஏன்னா ஓப்பன் ஆக இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். அதை ஸ்கிப் பண்ணாமல் வச்சுருக்கேன்.